நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் 10 முதல் 17 வசனங்களை வாசிப்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, நாம் பெத்லெகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். அருமையான இந்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது இயேசுவானவருடைய பிறப்பின் நற்செய்தியை நாம் குறித்து பார்க்கிறோம். முதலாவது நற்செய்தி, அந்த இயேசுவை அந்த குழந்தையாக சுமக்கிற தாயினிடத்தில் வந்தது. அந்த தூதன் வந்து அந்த தாயினிடத்துல சொன்னார், கிருபை பெற்றவளே நீ வாழ்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி ஒரு தாயை மரியாளை தேவதூதன் வாழ்த்தினார். மரியாள் கருவுற்று குழந்தையை பெற்ற உடனே அந்த குழந்தையை குறித்து அங்கு உள்ள மேய்ப்பர்களிடத்துல அந்த தூதன் போய் சொல்றதை பார்க்கிறோம். அல்லேலூயா. மேய்ப்பர்கள் அதை கேட்கிறார்கள். மேய்ப்பர்கள் கேட்ட உடனே பரலோகமே அப்படியே செயல்படுகிறது. பரலோகத்தில் இருக்கிற எல்லா பரம சேனையின் திரள் எல்லாம் ஒன்று கூடி அந்த குழந்தையை வாழ்த்துவதை பார்க்கிறோம். இயேசுவை வாழ்த்துறாங்க. பரம சேனையின் திரள் பரலோகத்துல இருந்து வாழ்த்துறாங்க. என்ன சொல்லி வாழ்த்துறாங்க? உன்னதத்தில் மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறார்கள். இந்த வாழ்த்துதலை கேட்ட உடனே மேய்ப்பர்கள் என்ன செய்யறாங்க? ஆண்டவரை பணிந்து உடனடியாக பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தீவிரமாய் போறாங்க. தேவதூதனால் தமக்கு சொல்லப்பட்ட காரியத்தை நாம் போய் பார்ப்போம் என்று தீவிரமாய் அவர்கள் போய் அந்த குழந்தையை பார்த்தார்கள். பார்த்த பிறகு அந்த குழந்தையை குறித்து அவர்கள் பிரசித்தம் பண்ணுகிறார்கள். அதை கேட்ட அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என்ன சொன்னார்கள்? இன்றைக்கு உங்களுக்கு இரட்சகராகிய கிறிஸ்து தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட இரட்சகர்? எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு மாபெரும் உலக இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலக இரட்சகர் பிறந்திருக்கிறார். கிறிஸ்துமஸ் அப்படின்னாலே உடனே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது என்ன? கிறிஸ்துமஸ் என்றாலே எல்லாருக்கும் ஜாலி. இந்த குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் இல்ல, கிறிஸ்துமஸ் அப்படின்னாலே உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்துமஸ் தாத்தா, சாண்டா கிளாஸ் இல்ல. கிறிஸ்துமஸ் வந்துருச்சுனாலே இப்படி ஒரு ட்ரெஸ் போட்டு வந்து தாத்தா ஆடி பாடி அவங்களுக்கு சாக்லேட் கொடுத்தா எல்லாருக்கும் இஷ்டம். இந்த சாண்டா கிளாஸ் எப்படி வந்தா அப்படின்னு சொன்னா, கிபி 4வது நூற்றாண்டுல நிக்கோலஸ், புனித நிக்கோலஸ் என்றதான ஒரு பிஷப் இருந்தாங்க, கத்தோலிக்க பேராயர். அவர் என்ன செஞ்சாருன்னா, பிள்ளைங்க மேல ரொம்ப பரிவா இருப்பார், இரக்கம் காட்டுவார். எல்லா பிள்ளைகளுக்கும் அவர் நிறைய பரிசு பொருட்களை கொடுப்பார். நம்ம ஊர்ல கூட சொல்லுவாங்க நேரு மாமா அப்படின்னு சொல்லி சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடினாங்க. அந்த மாதிரி ஒரு காரியத்தை அவர் அந்த நாட்கள்ல இம்ப்ரெஸ் பண்ணார். நிக்கோலஸ், புனித நிக்கோலஸ் என்றதான ஒரு பேராயர், கத்தோலிக்க பிஷப். இத பார்த்த பிறகு அந்த காரியத்திலிருந்து வந்ததுதான் இந்த சாண்டா கிளாஸ். ஒரு முதியவர் பனிச்சறுக்கு, அங்கெல்லாம் பனிகள் தான் இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க, சுவிட்சர்லாந்து, நம்ம ஹிமாலயாஸ்ல எல்லாம் பனி படர்ந்து காணப்படும். அந்த மாதிரி பனி படர்ந்து இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே அவங்க அந்த சேரட் வண்டியில வந்து எல்லா ஏழைகள் கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்துட்டு போவார். அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதனாலதான் அந்த சாண்டா கிளாஸ் என்பவர் ரொம்ப அதிகமாக பிரசித்தி பெற்றார். அல்லேலூயா. அது போலதான் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த போது அநேகரை பார்க்கும்போது அவர் மனது உருகினார் என்று பார்க்கிறோம்.
மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல காணப்பட்ட ஜனங்களுக்கெல்லாம் ஆறுதல் கொடுக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து உதித்தார். ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயம், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் நித்திய பிதா, வல்லமையுள்ள தேவன், அவர் சமாதான பிரபு என்று சொல்லப்படும். அல்லேலூயா. ஆக ஒரு கண்ணீரில கஷ்டத்துல வாழ்கின்ற மக்களை எல்லாம் பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, நான் உன் கூட இருக்கிறேன், நான் அதிசயமானவர், உனக்கு அதிசயத்தை செய்வேன், நான் உனக்கு ஆலோசனை கர்த்தர், நான் உனக்கு ஆலோசனை வழங்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு நிலைவாழ்வை தருவேன், நான் வல்லமை உள்ள தேவன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான ஒரு காரியம் ஒன்றுமே இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சமாதான பிரபு, ஐ ஆம் a prince of peace. நான் வந்து உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனாலதான் இந்த சாண்டா கிளாஸ் ஒருவேளை ஒரு சின்ன சின்ன கிஃப்ட ஒரு பரிசை கொடுத்திருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்ன கொடுத்தாருன்னு சொன்னா, அவருடைய சொந்த குமாரனையே நமக்கு அன்பாக பரிசாக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் யோவான் 3:16 நம்ம வாசிக்கிறோம், தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுப்பார் என்றால் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்க இந்த இயேசு கிறிஸ்து போதுமானவர். நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொண்டு வர இயேசு கிறிஸ்து போதுமானவர். நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கொண்டு வர இந்த இயேசு கிறிஸ்து போதுமானவர். நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையை கொண்டு வர இந்த இயேசு கிறிஸ்து போதுமானவர். நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொண்டு வர இந்த இயேசு கிறிஸ்து போதுமானவர். அல்லேலூயா. ஆகவே இந்த நல்ல கிறிஸ்துமஸ் நன்னாள்ல இந்த சாண்டா கிளாஸ் மாத்திரமல்ல, இந்த சாண்டா கிளாஸை காட்டிலும் ஒரு மேலான தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து உதிக்க வேண்டும். ஆமென். இரண்டாவது ஒரு காரியம், கிறிஸ்துமஸ் அப்படின்னா என்ன வரும்? ஸ்டார் தான். எல்லாம் பாருங்க, கிறிஸ்துமஸ் அப்படின்னா எந்த வீட்டுல எல்லாம் ஸ்டார் தொங்குதோ உடனே அந்த வீடு கிறிஸ்தவ வீடு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் இல்லையா? ஆனா உண்மையா ஸ்டார் அப்படின்னா என்னன்னு சொன்னா, இந்த ஸ்டாரை குறிச்சு பைபிள்ல வாசிக்கும் போது மத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லுது, அந்த நட்சத்திரத்தை கண்டபோது அவர்கள் ஆனந்தம் அடைந்தார்கள். அல்லேலூயா. இந்த ஸ்டாரை பார்க்கும்போது நமக்கு என்னன்னா சந்தோஷம். ஆமென். நம்ம சொல்ற ஸ்டார் கிறிஸ்து என்ற ஸ்டார். அல்லேலூயா. உலகத்துல பல ஸ்டார்ஸ் இருக்கலாம். பல ஸ்டார்ஸ் வந்து நான் உங்களுக்கு நன்மை செய்வேன், நான் உங்களுக்கு அது செய்வேன், இது செய்வேன் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா எந்த ஸ்டாரும் நமக்கு நன்மை செய்ய முடியாது. நம்ம யாரு நமக்கு நன்மை செய்ய முடியும் அப்படின்னா, இந்த சாஸ்திரிகள் வர்றாங்க. அப்படி வரும்போது நட்சத்திரம் அவர்களை வழிகாட்டுகிறது. அல்லேலூயா. இந்த நட்சத்திரத்தை நம்ம குறிச்சு பார்க்கும்போது கிழக்கிலே உதித்த அந்த நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு. அப்ப இந்த நட்சத்திரம் என்பது அவருடைய நட்சத்திரம். அல்லேலூயா. அது ஒரு விசேஷித்தமான நட்சத்திரம். அது ஒரு மகாராஜா பிறக்கிறதுக்கு அடையாளமான ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை சாஸ்திரிகள் பார்த்தார்கள். அல்லேலூயா. ஒரு விசேஷித்த நட்சத்திரம், அவருடைய நட்சத்திரம், இயேசுவினுடைய நட்சத்திரத்தை வானத்துல பார்த்தாங்க. அந்த நட்சத்திரம், இவர்கள் மேசியாவை தேடி போனாங்க. மேசியாவை தேடி போவதற்கு அந்த நட்சத்திரம் வழிகாட்டினது. அல்லேலூயா. அந்த நட்சத்திரத்தை கண்டபோது அவர்கள் ஆனந்தம் அடைந்தார்கள் என்று அங்கே மத்தேயு 2:10 நாம பார்க்கிறோம். இந்த உலகம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில காணப்படுதுன்னா, நீங்க வீட்டுல வாசிங்க. 1 யோவான் புஸ்தகம் 5வது அதிகாரம் 19வது வசனத்துல வாசிக்கும் போது, நீங்கள் தேவனாய் உண்டாய் இருக்கிறீர்கள், விசுவாசிகள் எல்லாம் தேவனால் உண்டாய் இருக்கிறீங்க, ஆனால் இந்த உலகமானது பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ஆக இந்த பொல்லாங்கனுக்குள்ளாக கிடக்கிற இந்த உலகத்துக்கு நம்ம தேவ பிள்ளைகளுக்கு வழி காட்டும்படியாக கிறிஸ்து என்னும் ரட்சகர் அவர் எப்படி வந்திருக்கிறார்னா, ஒரு விடிவெள்ளி நட்சத்திரமாக வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த குழம்பி போன உலகத்துல எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு வழி தெரியாமல் இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வழி காட்டுகிற ஒரு நட்சத்திரமாக இந்த உலகத்துல வந்து உதித்தார். அல்லேலூயா. அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். நீங்க வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம்
22வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். வெளிப்படுத்தின விசேஷம் ஆண்டவராலே பேசப்பட்ட ஒரு வார்த்தை. அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் தாவீதின் வேராகவும் அவர் பிரகாசமுள்ள விடிவெள்ளியின் நட்சத்திரமாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர். ஆமென். ஒரு பெரிய நீண்ட இருள், ஒரு நீண்ட உபத்திரவம், இது வந்த பிறகுதான் என்ன வரும்னா மார்னிங் ஸ்டார் வரும். அந்த விசேஷித்தமான மார்னிங் ஸ்டார். ஒரு பெரிய உபத்திரவம் மறையுது, ஒரு பெரிய இருண்ட காலம் மறைந்து மீண்டும் ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய நன்மைகள், ஒரு புதிய கதவுகள் நமக்கு திறக்கிறது என்று சொல்லும் போதுதான் இந்த நட்சத்திரம் வானிலே உதிக்கும். அல்லேலூயா. அது போல நீண்ட உபத்திரவத்துக்கு பிறகு இந்த நட்சத்திரம் உதித்ததுனால எல்லாரும் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். நம்முடைய வாழ்விலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரகாசிக்கிற நட்சத்திரமாக விடிவெள்ளியாக நம்முடைய உள்ளத்தில் வந்து உதிக்கும் போது நம்முடைய காரிருள்கள் அகன்று போகிறது. அல்லேலூயா. ஆக இந்த நட்சத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை அறிவிக்கும்படியாக வானத்திலே அது அடையாளமாக காணப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு கூட நாம பார்க்கிறோம், வழிகாட்டுதலுக்கு நமக்கு ஆண்டவர் ரொம்ப தேவை நம்முடைய வாழ்க்கையில. இன்னைக்கு இருக்கிற போப் ஆண்டவர் கிறிஸ்துமஸ் நன்னாளிலே நம்முடைய அமெரிக்க அதிபர் அவர்களை வாழ்த்தி விட்டு அவர்களிடத்துல ஒரு காரியத்தை கேட்டார். என்னவென்றால், நீங்கள் போரை நிறுத்த வேண்டும், அமைதியை காக்க வேண்டும் என்று சொல்லும் போது அமெரிக்க அதிபர் அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார். மறுப்பு சொல்லிவிட்டார். நாங்கள் போரை நிறுத்த முடியாது என்று. அதை போப்பாண்டவர் சொல்லும் போது இன்னைக்கு சொல்லி இருக்கிறார், நான் கேட்டுக்கொண்டேன், ஆனால் அவர் மறுத்து விட்டார், இருந்தாலும் நான் ரஷ்ய அதிபரை கேட்டுக்கொள்வேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய உரையை நிறைவு செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இயேசுவானவர் வழிகாட்டியா வரும்போது அங்கே சமாதானம் வரும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நடத்தும் போது பாருங்க, அந்த நட்சத்திரத்தை அவர்கள் விட்டு விட்டார்கள். ஆகவே அவர்கள் கலங்கி போனார்கள். அவர்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் மாறாக அங்கே ஏரோதனுடைய அரண்மனைக்கு சென்று விட்டார்கள். அங்கே ஒரு கலக்கம் இருந்தது. உலக ராஜாக்களுக்கு கலக்கம். உடனடியாக அந்த ராஜா கூப்பிட்டு கேட்கிறார். அங்க இருக்கிற வேத சாஸ்திரிகளையும் அங்க இருக்கிற பரிசேயர்களை கூப்பிட்டு கேட்கிறார், இப்படி உலகத்தை ஆளுகிற ஒரு ராஜா பிறப்பாரா, சொல்லுங்கள் என்று சொல்லும் போது அந்த சாஸ்திரிகள் எல்லாரும் கூடி வந்து அங்கே மீகாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்ட எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, யூதேயாவை ஆளுகிறவர், நீ யூதேயாவுல ரொம்ப சிறியதா இருந்தோம், இந்த உலகத்தை ஆளுகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது என்பதை அன்றைக்கு அந்த ராஜாவுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஆக உலக ராஜாக்கள் எல்லாம் கலங்கி கொண்டிருக்கும் போது ஒரு விடிவெளி அங்க வந்து உதிக்குது. அந்த விடிவெளியினுடைய நட்சத்திரத்தை அவர்கள் பார்த்த போது அந்த நட்சத்திரத்தை விட்டு விட்டார்கள். மீண்டுமாக நட்சத்திரத்தை கண்டபோது அங்கே 2:10 மத்தேயுல வாசிக்கிறோம், அந்த நட்சத்திரத்தை கண்டபோது அவர்கள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த நட்சத்திரத்தை நாம் கண்டுபிடிப்போம் என்றால், அந்த நட்சத்திரத்தை நாம் கண்டுபிடித்து நம்முடைய உள்ளத்திலே உறுதியாய் வைத்துக் கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை என்றும் சந்தோஷமே. ஆமென். 3வது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். முதலாவது தாத்தா வந்துருவாரு, சாண்டா கிளாஸ் வருவாரு. 2வது ஸ்டார் நட்சத்திரத்தை பார்த்தோம். 3வது விளக்குகள், வண்ண வண்ணமான விளக்கு அலங்காரங்களை பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் ஜொலிக்குது இல்லையா? கர்த்தருக்கு மகிமை. ஆனா இந்த உலகத்துல காணப்படுகிற எல்லா விளக்குகளை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், யோவானுக்கு எழுதின நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 12வது வசனத்துல, இந்த உலகத்திற்கு ஒளி நானே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எருசலேம் தேவாலயத்துல அந்த தேவாலயத்தை கட்டி கொண்டு இருக்கும் போது தேவாலயத்துல முன்னால ஒரு 4 விளக்கு தண்டுகள் இருக்கும். தேவாலயத்துக்கு முன்னால 4 விளக்கு தண்டுகள் இருக்கும். அந்த விளக்கு தண்டுகள்ல நிறைய திரிகளை ஏற்றி அவர்கள் தீபத்தை ஏற்றி கொண்டு இருப்பார்கள். அது நல்ல பிரகாசமாக எரியும்.
அது எரிந்து அந்த பகுதி முழுவதும் நல்ல வெளிச்சத்தை கொடுத்து நல்ல ஜெகஜோதியா இருக்கும். இதை பார்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இது ஒரு பகுதிக்கு மட்டும்தான் வெளிச்சத்தை கொடுக்கும், ஒரு இடத்துக்கு மட்டும்தான் இது வெளிச்சத்தை கொடுக்கும். ஆனால் நானோ இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். அல்லேலூயா. உலக மக்கள் அனைவருக்கும் வெளிச்சம் கொடுக்கிற ஒளியாக நான் இந்த உலகத்திலே இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆமென். அப்ப வண்ண வண்ண அலங்காரங்கள் மாத்திரமல்ல, அந்த அலங்காரத்தை கொடுக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையே அலங்காரமாக மாறிவிடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. வாசிக்கிறோம். யோவானுக்கு எழுதின நற்செய்தி நூல் 1 அதிகாரம் 5வது வசனம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அந்த ஒளி எங்கே பிரகாசிக்கிறது? இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவராகிய தேவன் நீதியும் சத்தியமும் நிறைந்தவராய் இந்த உலகத்திலே வந்து உதித்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். பவுலடியார் அதை குறித்து எழுதும் போது வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். இருள் சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகள்னா இருளிலே நடப்பிக்கிற கிரியைகள், மனுஷன் காணக்கூடாதபடி நாம யாருக்கும் தெரியாம செய்கிறோமே ஒரு கிரியைகள், அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்திருக்கிறேன். ஒரு மனுஷன் தேவனோடு கூட இருப்பான்னா அந்த மனுஷனுடைய கிரியைகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா அந்தகாரத்துக்கு உரியதா இருக்காது, ஒளியின் ஆயுதங்களை தரித்தவர்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. ஏன்னா என்னை நடத்தின ஒரு போதகர் எனக்கு சொல்லிக் கொடுப்பார், பாவம் என்றால் என்ன, எதெல்லாம் மற்ற மனுஷர்களுக்கு தெரியக்கூடாது என்று செய்கிறோமோ அதெல்லாம் பாவம். அல்லேலூயா. நம்ம பாவத்தை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். எப்படின்னு சொன்னா, எதெல்லாம் நம்ம மனிதர்களுக்கு மறைத்து செய்கிறோமோ அதெல்லாமே தவறான காரியங்கள். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், நான் இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொல்லும் போது ஒளி வந்துருச்சுன்னா இருள் அங்கே இருக்க முடியாது. இருளில் இருக்கிற ஜனங்கள் எப்படி இருந்தாங்களா? பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். பாவ இருளில் இருக்கிற ஜனங்கள் அந்த வெளிச்சத்தை பார்த்த போது அந்த இருள் அவர்களை பற்றி கொள்ளவில்லை. அவர்கள் வாழ்க்கையில ஒரு மன மாறுதல் வந்தது. அல்லேலூயா. அவர்களுடைய வாழ்க்கை அலங்காரமானது. ஆகவே இன்றைக்கு வண்ண வண்ண விளக்குகளால் நாம் அலங்கரித்துக் கொண்டிருக்கிற அந்த விளக்கு அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்து விட்டபடினால், அந்த ஒளி நம்முடைய உள்ளங்களிலே வந்திருக்கிறபடினால் நம்முடைய வாழ்வு பிரகாசிக்கிறது, நம்மளுடைய குடும்பங்கள் பிரகாசிக்கிறது, நமது நிமித்தமாக நம்முடைய நாடு பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. இந்த ஒளியை குறித்து வேதத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிப்போம். அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. பரலோகத்துல தேவாலயம் இருக்காது. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். யார் அங்க ஆலயம் என்றால் சர்வ வல்லமை உள்ளவர் பிதாவாகிய தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவுமே அங்கே ஆலயமாக இருக்கிறார்கள். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. அங்க நகரத்திற்கு, அந்த பரலோகத்திற்கு வெளிச்சம் கொடுப்பதற்கு இங்க பூமியில காணப்படுகிற சூரியனை போல சந்திரனை போல அங்க இருக்காது. அங்கே சூரியன் தேவையில்லை, சந்திரன் தேவையில்லை. தேவனுடைய மகிமையை அதை பிரகாசிப்பித்தது. ஆண்டவருடைய தேவனுடைய மகிமை அதை பிரகாசிப்பிக்கிறது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஆட்டுக்குட்டியானவர் தான் அங்கே விளக்கு, அவர் தான் அங்கே ஒளியாய் இருக்கிறார், அவர் தான் அங்கே வெளிச்சமாய் இருக்கிறார். ஆக இந்த பூமியில நீங்களும் நானும் வாழ்ந்தாலும் பரலோகத்துக்கு உரியவர்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள். நமக்கு யாரு வெளிச்சம்னா அங்க யாரு விளக்கா இருக்கிறாரோ அவர் தான் நமக்கு இங்கே விளக்காய் இருக்கிறார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன், நான் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். ஒருவன் என்னை பின்பற்றி நடந்தால் அவன் இருளிலே பங்கடைவதில்லை. அல்லேலூயா. ஆக வண்ண வண்ண விளக்குகள், இந்த அலங்காரங்கள் எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்முடைய வாழ்க்கைகள் அலங்காரமாக ஜொலிக்க ஆரம்பிக்கும். ஆமென். 4வது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 4வது என்ன சொல்லுவாங்க? முதலாவது சாண்டா கிளாஸ், அதை பார்க்கிறோம். 2வது ஸ்டார், அதை பார்க்கிறோம். 3வது
விளக்கு வெளிச்சத்தை பார்க்கிறோம். 4வது என்ன பார்ப்போம்? கிறிஸ்துமஸ்னா என்ன வைப்பாங்க? கிறிஸ்துமஸ் ட்ரீ. இந்த மரத்தை வச்சு அதுல நிறைய குட்டி குட்டி பொம்மைகள் இதெல்லாம் அலங்கரிச்சு அதுல நல்ல லைட்ஸ் எல்லாம் போட்டு கிறிஸ்துமஸ் அப்படின்னா எனக்கு உலா வர்றது அதுதான். ஒரு கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அங்க இந்த காரியங்கள்லாம் இல்லாம இருக்காது. அல்லேலூயா. இயேசு பிறந்திருக்கிறார், அதை நம்ம வந்து கொண்டாட வாருங்கள் அப்படின்னு சொல்லும் போது உடனே அங்க என்ன இருக்கும்னா ஸ்டார் இருக்கும், அங்க வந்து தாத்தா இருப்பாரு, சாண்டா கிளாஸ் தாத்தா, கிறிஸ்துமஸ் தாத்தா இருப்பாரு. பின்பதாக அங்க விளக்குகள் நல்ல சீரியல் செட்ஸ் எல்லாம் போட்டு அலங்கரிச்சு வச்சிருப்பாங்க. ஒரு ஓரத்துல இந்த மரம் இருக்கும், இந்த அலங்காரமான மரம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதோ மரத்தை ஏற்றுக்கொண்டார். இது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நீதியை கற்பிக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், ஒவ்வொரு தேவ பிள்ளையும், ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளையும் என்ன நினைக்க வேண்டும் என்றால், இந்த நீளமாக இருக்கிற கோடு ஒவ்வொருவரும் இது நம்மை குறிக்கும் என்று எண்ண வேண்டும். இது என்னை குறிக்கிறது, நீளமான ஒரு கோடு. இந்த மேலே வருகிற இந்த கிடைக்கோடு இது எதை குறிக்கிறது என்றால், நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. I am nothing in front of Jesus. Amen. நான் ஒன்றுமில்லை, ஆண்டவருக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை. இப்படி ஒரு சிந்தை ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனிடத்தில் வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம வாசிக்கிறோம் 103வது சங்கீதம் 11, 12, 13 வசனங்களை வாசிப்போம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவன் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ, ஒரு இது கீழே நோக்கி இருக்கிறது, மேல உள்ள சட்டம் மேல் நோக்கி இருக்கிறது. எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ தேவனுடைய கிருபை ஒரு தேவ பிள்ளைகள் மேல அவ்வளவு பெரிதாய் வந்து இருக்கிறது. அல்லேலூயா. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம் ஒரு அலங்காரமான மரம் என்று சொல்லி, ஆனால் அலங்காரமான மரம் அல்ல. அது எதை காட்டுகிறதுன்னா, இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த கிரைஸ்ட் crucifixion. அல்லேலூயா. அந்த மரம் எதை காட்டுகிறது? ஆண்டவருடைய crucifixion. அவர் வந்து சிலுவையில் அறையப்படாவிட்டால் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவா அவருடைய கிருபை தேவ பிள்ளைகள் மேல பெருகினது. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற பாவத்தை அவர் மன்னித்தார். ஆகவேதான் இயேசுவானவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லும் போது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லப்படுகிறது. கெட்டு போனதை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லப்படுகிறது. இழந்து போனதை தேடும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிப்போம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அல்லேலூயா. அப்ப கடவுள் தேவகுமாரன் அப்படின்னு சொல்லி நம்ம பயந்து அவரை நம்ம நடுங்கி அவரை பார்க்கும் போது அவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவர் இரக்கமுள்ள தேவன். அவர் சொல்லுகிறார், நான் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம வேதத்துல வாசிக்கும் போது எவ்வளவோ பேர் கண்ணீரிலும் கவலைகளிலும் கஷ்டத்திலும் தேவைகளிலும் இருக்கும் போது ஆண்டவராகிய தேவன் அவருடைய கண்ணீரை துடைக்கிறார். எங்கெல்லாம் வியாதி இருக்கிறதோ அங்கே வருகிறார், அங்கே வியாதிப்பட்டவர்களை சொஸ்தப்படுத்துகிறார். எங்கே கண்ணீர் காணப்படுகிறதோ அந்த இடத்துல வருகிறார், அவர்களுடைய கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு சந்தோஷம் கொடுக்க அந்த மகளுடைய வாழ்க்கையில அந்த தாயினுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்யணும். இங்க வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்ய வேண்டும். ஆமென். அதிசயங்களை செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டார்? அவர் கிஃப்ட் நமக்கு. அவர் இந்த சிலுவை மரத்துல மரித்தாதான்
உங்களுக்கு எனக்கும் வாழ்வு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்வை கொடுக்கும்படி ஒரு மிகச்சிறந்த பரிசாக ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திலே வந்து உதித்தார். அடுத்து என்ன நம்ம பார்க்கிறோம்? கிறிஸ்துமஸ் அப்படின்னாலே கேக் கொடுப்போம். அல்லேலூயா. இந்த கேக் எதை குறிக்குது? எல்லாத்துக்கும் ஒரு காரியம் இருக்கு பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு காரியம் இருக்கு. நம்ம ஏதோ ஒரு கிறிஸ்தவர்கள் அல்லது கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்றாங்க, அவங்க ஒரு சாண்டா கிளாஸ் வச்சிருக்கிறாங்க, கிறிஸ்துமஸ் தாத்தாவை வச்சிருக்காங்க, அல்லது ஒரு ஸ்டார் தொங்க விடுறாங்க, அல்லது அவர்கள் வண்ண விளக்குகளினாலே அலங்கரிக்கிறார்கள், அல்லது ஒரு கிறிஸ்துமஸ் மரத்தை வச்சு செலிப்ரேட் பண்றாங்க. இல்லன்னா எல்லாருக்கும் கிறிஸ்தவர்கள் கேக் கொடுக்கறாங்களே, இந்த கேக் என்றால் என்ன? இந்த கேக் எதை குறிக்கிறது தெரியுமா? உலகத்துல பசியிலும் பட்டினியிலும் பிணியிலும் இருக்கிற ஜனங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக, நிலைவாழ்வை கொடுக்கும்படியாக, அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக தன்னுடைய சரீரத்தையே அவர் பிளக்க ஒப்பு கொடுத்தார் அல்லவா? அதுதான் வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம். அந்த ஜீவாப்பம் தான் இந்த கேக்கா அவங்க காமிக்கிறாங்க. ஆனா இதுவல்ல ஜீவாப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவங்க மரிப்பார்கள் என்று வேதம் சொல்லுது. ஆனால் நான் கொடுக்கிற அப்பத்தை புசிக்கிறவன் மறியாமல் இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நித்திய ஜீவனை நிலைவாழ்வை கொடுக்கும்படி இந்த உலகத்திற்கு வந்தார். ஆமென். நீங்க யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரத்துல வாசிப்பீர்கள் என்றால், வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் இதுவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அப்பமாக இருக்கிறார். ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை. இவ்வளவு நேரமாக 5 காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். ஆண்டவர் தான் மிகப்பெரிய கிஃப்டாக இருந்தார். இதெல்லாம் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஒரு பாரம்பரியமாக செலிப்ரேட் பண்ணி கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் ஒரு பாரம்பரியமாக வழி வழியா இத வந்து 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 இப்படின்னா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், ஒரு மரம் இருக்கணும், ஒரு ஸ்டார் இருக்கணும், ஒரு வெளிச்சம் இருக்கணும், அல்லது ஒரு இது இருக்கணும், ட்ரீ இருக்கணும், இப்படி மாதிரி எல்லாம் காரியங்களை சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் ட்ரெடிஷன். ட்ரெடிஷன் இதெல்லாம் என்ன? ட்ரெடிஷன். இதெல்லாம் வந்து ட்ரெடிஷன் ஒரு பாரம்பரியமா வச்சிட்டு வராங்க. பட் இட் இஸ் நாட் a salvation. அது ரட்சிப்பு அல்ல. ஹalleluya. இப்பதான் நான் செய்திக்கு வரேன். 3 மினிட்ஸ்ல முடிச்சிருவேன். கவனமா வாங்க, உட்காருங்க. இப்பதான் நான் செய்திக்கு வரேன். ஸ்டார்ஸா இருக்கட்டும், நட்சத்திரங்களா இருக்கட்டும், ட்ரீயா இருக்கட்டும், கேக்கா இருக்கட்டும், விளக்குகளாக இருக்கட்டும், இதெல்லாம் ஏதோ ஒரு வழி வழியா செஞ்சு வந்த ஒரு பாரம்பரியம் மாதிரி. ஆனா இந்த பாரம்பரியம் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வராது. அப்ப ரட்சிப்பை கொடுக்கிறது என்ன அப்படின்னா, அந்த மேய்ப்பர்கள் குழந்தையை போய் பார்த்தார்கள். குழந்தையை பார்த்த பின்பு அந்த குழந்தையை குறித்து பிரசித்தம் பண்ணினார்கள். அந்த குழந்தையை பிரசித்தம் பண்ணி அவர்கள் துதித்துக் கொண்டே போனார்கள். அவர்கள் பிரசித்தம் பண்ணின போது ஜனங்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்ப ஒவ்வொன்றுக்குள்ள இருக்கிற தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் காட்டிலும் வார்த்தை மேலானது. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இந்த பாரம்பரியமான திங்ஸ் எதுவுமே வந்து நம்மள வந்து ரட்சிப்புல நடத்தாது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை தான், அந்த வார்த்தையை தான் தேவன் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை தான் தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தை தான் கிறிஸ்து. அந்த வார்த்தை தான் மனுஷனா வந்து உதித்தது. ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானம் செய்வோம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5-6 வசனங்கள். தேவன் ஒருவரே, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, தேவனுக்கும் நமக்கும் மத்தியஸ்தர் ஒருத்தர். எல்லாரையும் மீட்கும் பொருளாக, நம்ம எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. ஏன் இன்னைக்கு வந்து அவர் பிறந்தார்? ஏன் மனுஷனா வந்து பிறந்தார்? அவர் மனுஷனா வந்து பிறந்ததற்கு அவர் வந்து அவ்வளவு சந்தோஷப்பட்டாராம். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய தேவகுமாரன் மனுஷனா வந்து பிறந்ததற்கு அவ்வளவு சந்தோஷப்பட்டாராம். ஏன்னா நீங்களும் நானும் மாம்சத்தை ரத்தத்தையும் உடையவர்களா இருக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மள போல மாம்சத்தை ரத்தத்தையும் உடையவராய் இந்த உலகத்துல வந்து பிறந்தார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவர். என்ன தெரியுமா? ஏதேன்ல விழுந்து போயிட்டோம். ஏதேன்ல பாவம் செய்து
விழுந்து போயாச்சு. ஏதேனை விட்டு துரத்திட்டாங்க. ஆண்டவர் ஆதாமியும் ஏவாளையும் ஏதேன்ல இருந்து துரத்திட்டார். ஏதேன் எப்படிப்பட்ட இடம்? அழகான இடம், நல்ல தோட்டம், நல்ல சந்தோஷம், எங்க பார்த்தாலும் பழங்கள். அங்க பார்த்தா சிங்கம் இருக்கு, ஆனா நமக்கு பயம் இல்ல. இங்க பார்த்தா யானை இருக்கு, ஆனா நமக்கு பயம் இல்ல. இங்க பார்த்தா லெப்பர்ட் வருது, சிறுத்தை, நமக்கு பயம் இல்ல. ஏன் தெரியுமா? ஏதேன் தோட்டம் அப்படிப்பட்ட தோட்டம். பாதுகாப்பு, சுபிட்சம், நல்ல சாப்பிட ஆகாரம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஒரு பெண் பாவம் செய்து அந்த முதல் மனிதனை வீழ்த்தினதுனால அங்கிருந்து அவர்கள் துரத்தப்பட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது வேதாகமத்துல. அப்படி துரத்துப்பட்ட போது மீண்டுமாக ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் மனம் இறங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மகனாக, ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே கொண்டு வந்து கொடுத்தார். இந்த மகனை, இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நீங்களும் நானும் இரட்சகராக, அவரே நம்முடைய மீட்பு, அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்படுகிறது, நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நாம் என்ன பண்ணிடுவோம்னா, தடைப்பட்டிருக்கிற கதவு திறக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நானே வழி, அல்லேலூயா, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னார். பரலோகத்துக்கு போவதற்கான வழியை திறந்து விட்டார். அவர் மனுஷனாக வந்து உதித்ததினாலே, நம்முடைய பாவங்களை கழுவினதினாலே, அவர் ரத்தம் சிந்தப்பட்டதினாலே அவர் நம்மளை ஏற்றுக்கொண்டார். இப்போது பரலோகத்திற்கு வழியை திறந்து விட்டார். நம்ம அப்பாவோட போய் உட்கார முடியும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் சத்தியமாய் இருக்கிறது, அது உண்மை உள்ளதாய் இருக்கிறது. மாத்திரமல்ல, அது நிலைவாழ்வை கொடுக்கிறதா இருக்கிறது. என்றென்றும் சாகாத வரம் கொண்ட நித்திய வாழ்க்கையை தேவன் உங்களுக்கும் எனக்கும் நியமித்திருக்கிறார். அதுதான் joy to the world. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை.